நம்மகிட்ட இருக்கிற அலிகேட்டர்ஸ்க்கு ரெண்டுமே அக்ரெசிவ். இதுலேயும் வந்து பெரிய ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷுமே அக்ரெசிவ், சின்னது மட்டும் கொஞ்சம் காமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக டேங்க்கில் வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷு அலிகேட்டர் இருக்காரு, ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷு, அரபைமா இதெல்லாம் வந்து வளர்த்துறோம்னா நம்ம ஓரளவுக்கு பாண்டு மாதிரி செட்டப் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறம் வந்து ஃபிஷ் டேங்க் எல்லாமே சேஃப் கிடையாது. எப்போ அந்த ஃபிஷ்ஷஸ் அக்ரெசிவ் ஆகும்னே தெரியாது. புதுசாக யாராவது வந்து பார்த்தாங்கன்னா கூட சம்டைம்ஸ் அக்ரெசிவ் ஆகிடும். ஃப்ரீக்வெண்ட்டாக யாராவது நடந்துட்டு இருந்தாங்கன்னா கூட அக்ரெசிவ் ஆகும். அந்த டைமில் எப்போ வந்து ஃபிஷ் ஜம்ப் பண்ணும், கிளாஸ் அட்டாக் பண்ணனே தெரியாது. கண்டிப்பாக பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே அதிகம். ஸோ இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷஸ் பிளான் பண்ணுறோம்னா பாண்ட் செட்டப் மாதிரி கண்டிப்பாக தேவை. அது அலிகேட்டர் எல்லாமே ரொம்பவுமே டேஞ்சர். சேஃப்டியாக செட் பண்ணணும். பாண்டெல்லாம் கடிச்சதுன்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆகும். மோஸ்ட்லி கடிக்காது, நம்மளை பார்த்தாவே பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஓடிடும். நம்ம எதாவது ஃபீல் பண்ணுறோன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.